எந்நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருவருடைய பெயரை ஒருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. நீங்கள் வைக்கக்கூடிய பேர் எண்கணிதப்படி வைக்கணுங்க. அதாவது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கோ அந்த கிரகத்தை பேஸ் பண்ணி நீங்களுடைய பிறந்த தேதி சூட் ஆகிற மாதிரி பேர் வச்சு போட்டிங்கன்னா அந்த பாதகங்கள்ன்றது இருக்காதுங்க. ராகுனுடைய சாரத்தில் கேது சனியினுடைய சாரங்களில் பேர் வச்சுக்கினா உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்குமோ இல்லையா, ஒரு பேர் வச்சதுனால நீங்கள் கோட்டீஸ்வரனாக ஆகிடுவீங்க அப்படின்னா யார் எவ்வளவோ பேர்கள் வச்சுருக்கலாம். பெயர் மாற்றங்கள் அப்படின்றது ஒரு சில தடைகளை அது டைவெர்ட் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை தாட்டிக்கும். இப்போ பிரச்சனைகள் வராமல் இருக்குமா, பிரச்சனைகள் வருங்க. அந்த பிரச்சனைகளை தாட்டுறது பார்த்திங்கன்னா அந்த பேர் நீங்கள் வைக்கிறதுனால அதனால் தாட்டி போயிடுங்க. ஸோ அதனால் வச்சுக்கோணுங்க. உண்மையான உழைப்பு ஒன்றே ஒரு மனிதனை உயர்வு நிலைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. பேர் வச்சு போட்டு அப்புறம் நீங்கள் வீட்டில் உட்காந்து போட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்துருங்களா? அப்போ என்னங்க பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் அப்படின்றது ஒரு காரணமாக எடுத்துக்கலாங்க. அது ஒரு அங்கம் தாங்க. ஸோ ஊருக்கா போல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாங்க. பெயர் உச்சரிக்கும் போது மனிதனுடைய நேர்மறையான ஆற்றல்களை ஊக்குவித்து குடிச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு வைப்ரேட்டை கொடுக்கும். அதனால தான் ஒரு நாமங்கள் நம்ம ஒரு கோயில் ஸ்தலங்களை உச்சரிக்கும் போது இன்னார் வந்திருக்காரு, இன்னார் கூப்பிட்றாரு உங்களை, இறைவா அவங்களுக்கு அனுகிரகங்களை செய்ய அப்படின்றது தான் அந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணுறோங்க. இருக்கிறாங்க சுதாகர் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம், சுதாகர் மேசராசி ஜென்ம நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் நாம் தேஸ்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அர்ச்சனைகள் பண்ணும்போது அந்த தோஷங்களாகப்பட்டது உங்களுக்கு அகலுங்க. உங்களுடைய ஸ்தலங்களில் அந்த ஒரு கோயிலுக்கு உண்டான ஸ்தலங்களில் உங்களுடைய நாமங்கள் உச்சரிக்கப்படும் போது இறைவனுடைய காதில் அந்த நாமங்களாகப்பட்டது உண்டு, உங்களுடைய குறைகளாகப்பட்டது இறைவனால் நீக்கப்படும். இதுதான் அந்த ஒரு ஆழ்மை தன்மைகளை கொடுக்குமோ ஒழிய பேர் வச்சு போட்டிங்க மாற்றி போட்டிங்கன்றதுனால உங்களுக்கு பண்ணாதுங்க. வைப்பதை விட தமிழ் நற்றமிழ் பெயராக அழகாக பிறருக்கு புரியும்படியான பெயர்களை, பிறருக்கு உச்சம்படியான பெயர்களை பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு யோசனை பண்ணிக்கோணுங்க. இப்போ நம்ம இந்த பேர் வைக்கிறோங்க, அப்போ இந்த பேருக்கு உண்டானவங்க இந்த உலகத்தில் எப்படி இருந்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்களா தோற்றுருக்காங்களா, ஸோ இவங்க ஆளுமை பண்ணியிருக்காங்களா, அரசியல் பிரவேசம் பண்ணியிருக்காங்களா, மருத்துவத்துறை ஜோதிடத்துறைகள் இந்த மாதிரி ஏதாவது பெரும் துறைகளில் சாதிச்சிருக்காங்களா, வல்லமை பெற்றவரா, நல்ல பொறுப்புகள் இருக்காரா, நல்ல குணங்கள் இருக்காரா, ஸோ அந்த மாதிரி பார்த்து தாங்க வரும். அது பேர் ஒருத்தர் ஆளுமை பண்ணுங்க, அதிகாரம் பண்ணும், ஆளுமை பண்ணும். அந்த பேருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க. இப்போ சுமதி, மாலத்தி, வசந்தி, காந்தி, சாந்தி, ரேவதி பொதுவாகவே டென்ஷன் ஆவாங்க. இந்த பேர்கள் கொண்டவங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே டென்ஷன் ஆவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுமே நீங்கள் உங்கள் வீட்டில் சொந்த பந்தம் உங்கள் கிளாஸில் சொந்தக்காரங்க யாருனாலும் எடுத்துக்குவாங்க. ஒரு பெண்ணுடைய பேர் பார்த்திங்கன்னா ஏஇஐ இந்த 3 எழுத்தில் தாங்க முடியும். ஏஇஐ இந்த 3 எழுத்தை தவிர ஒரு பெண்ணுடைய பேர் வேறு எந்த எழுத்துலேயே முடியவே முடியாதுங்க. ஒரு பெண்ணு பேர் இருக்குன்னா இந்த 3 எழுத்து தான், ஏஇஐ இந்த எழுத்துல தான் முடியும். ஆணுடைய பேர் அப்படி இருக்க ஏபிசிடி 24 எழுத்துமே ஆணுக்கு பேராக முடியும். பெண்ணுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு. அதுபோல் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான அமைப்புகள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணுங்க. பேர் ஒருத்தர் ஆளுமை பண்ணும், பேர் ஒருத்தர் வழிநடத்தி செல்லும், பேர் ஒருத்தர் மணக்க வைக்கும். புரியுங்களா? ஸோ அதுபோல் இருக்கணுங்க. ஸ்ரீயில் பேர் ஆரம்பிக்கக்கூடாது. ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ஸ்ரீவித்யா, ஸ்ரீகாந்த் இவங்களாம் வாழ்க்கையில் நல்லா வருவாங்க, அப்புறம் டவுன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியே ஒரு நிலைகள் கொடுக்கும். இவங்களாம் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண மாட்டாங்க. இந்த மோகன்ன்ற பேரும் அப்படி தான். புரியுதுங்களா? அப்போ ஸ்ரீ பின்னாடி வைக்கலாங்க. ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஸ்ரீ பின்னாடி போடலாங்க, முன்னாடி வைக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர்களுக்கு விஷயங்கள் இருக்குதுங்க. நம்ம ஏதோ ஒரு 19 ஒரு பேருன்னு வச்சிட முடியாதுங்க. சரிங்களா? ஸோ ஆலோசனை பண்ணி வைங்க. அனுபவம் சார்ந்த ஒரு ஜோதிடர்களை அணுகி நல்ல பேராக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம ஜெனரேஷன் நல்லபடியாக வாழணும், அதை நினச்சி பேர் வச்சுக்கோணுங்க. சரிங்களா? அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.